ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியனை நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். எந்த ஒரு ஜாதகர் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு ஆணாகட்டும் அல்லது பெண்ணாகட்டும், அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த ஒரு பருவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் புதன் சந்திரனுடைய கிரகச்சேர்க்கை இருந்துச்சுன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் காதல் விஷயங்களில். இவங்களுக்கு எளிமையாக காதல் ஏற்படும், காதலும் பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை இருந்தாலும் சரிங்க, அவங்களுடைய பெற்றோர்களும் ரொம்ப கவனமாக இருந்து அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு ஒழுக்கத்துடன் வளர்த்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த ஒரு ஜாதகத்தில் புதன் சந்திரன் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு காதல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் கொடுத்துடும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தவறான உடல் தேவைகளும் தேடுவதற்கான ஒரு சூழலையும் எளிமையாக வழிவகுத்து கொடுத்து விடும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவே அந்த புதன் சந்திரனுடைய கிரகச்சேர்க்கைக்கு குருவுடைய பார்வையோ அல்லது குருவுடைய தொடர்பு ஏதாவது ஒரு விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வராமல் எளிமையாக அந்த ஜாதகரை பாதுகாத்து கொள்ள முடியும். அதுபோக செவ்வாய் சுக்கிரனுடைய கிரகச்சேர்க்கை ஒன்றாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத ஒரு உடல் தேவைகளை தேடுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து விடும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கை. அதுவே இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய கிரகச்சேர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வராமல் எளிமையாக கடந்து வர முடியும். அதுபோக ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11 இந்த பாவக அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொடர்பு இருந்து 5ஆம் பாவத்துடன் தொடர்பு இருந்தால் சரி, அதாவது 3, 7, 11 தொடர்பு இருந்து அது வந்து 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும். இல்லது இப்படி எடுத்துக்கலாம், 3, 7, 11 + 5 எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த பாவக அதிபதிகள் தங்களுக்குள்ள ஒன்றுக்கொன்று சேர்க்கை அல்லது பார்வை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உடல் தேவைகளுக்கான அதீத ஒரு எண்ணத்துடன் செயல்படக்கூடிய ஒரு சூழலை அவசியம் ஏற்படுத்தி கொடுத்து விடும். இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஜாதகர் மற்றும் பெற்றோர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக வளர்த்துங்க. இந்த கிரகத்துக்கு குருவுடைய பார்வை இருந்துச்சுன்னா பிரச்சனை இருந்து எளிமையாக கடந்து வர முடியும். அப்போ இந்த புதன் சந்திரன் தொடர்பு இருந்தாலும் சரிங்க, அல்லது இந்த செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இருந்தாலும் சரி, அல்லது இந்த 3, 7, 5, 11 இது சம்மந்தம் இருந்தாலும் சரிங்க, இதனோட தசா புத்திகள் நடப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வீரியமாக செயல்படுத்தும். அப்போ காதல் எண்ணத்தை அதிகப்படுத்தும், அதில் தவறான தேடுதலை பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வேகத்துடன் வீரியமாக செயல்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக அந்த குழந்தைகளை வளர்த்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக அது கருதப்படும். மேற்கொண்டு தகவல்களுக்கு 9786195143 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. மேற்கொண்டு